இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்போவுமே அது எவர் கிரீன் தான். நீங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாலும் 50 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்தாலும் அது வந்து புதுசாகவே பார்ப்பாங்க. முக்கியமாக ரிலேட் பண்ணிக்கிட்டா. செல்லம் கொடுக்க தாத்தா பாட்டி. ஆஃபீஸ் கூட எனக்கு இல்லைம்மா, திருச்சியில் தான் எனக்கு ஆஃபீஸு. ஃபோனில் மட்டும் சொன்னார். எனக்கு அந்த லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, நான் வந்துடுறேன்ப்பா, மற்ற விஷயம்லாம் நான் பேசவே இல்லை, நான் வந்துடுறேன், அப்புறம் அங்கே வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஒரு ஃபேமிலி குரூப்னு வச்சுக்கிறாங்க வாட்ஸ்அப்பில். அந்த குரூப்பில் வந்து ஹாய் அத்தை, ஹாய் மாமா, ஹாய் சித்தப்பான்னு சொல்லிட்டு தான் விஷ் பண்ணிக்கிறாங்களே தவிர இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே யாருக்குமே இல்லை. இப்படி இருக்கணும் தீல ஆணி அடிச்சு சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த படம். அவர் இல்லையே நான் நேற்றுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இந்த படம் பார்க்குறதுக்கு என்னோட குருநாதர் இல்லையே, என்ன எத்தனை லெட்டர்ஸ் எழுதிருப்பார் இவர். என்ன ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்க மாட்டாருங்க. ஒரு சர்வசாதாரணமாக ஒரு சகஜமாக இருப்பாங்க பாருங்க. ஓகே, சும்மா அப்போ நீங்கள்லாம் இருக்கீங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர். அது காணாமல் போச்சு. நம்மெல்லாம் மலையாளத்துலலாம் படம் எடுக்கிறாங்களே, நம்ம தமிழ்லையே இப்படி எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. எடுத்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்களே. பாசமலருக்கு அப்புறம் ப்ராபபிளி இந்த படம் பேசப்படும். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. ஹவ் ஆர் யூ? சூப்பர், ஆல் குட், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மாமன் படத்துடைய ரிலீஸ் வந்து நடக்க போகுது. அண்ட் பிஃபோர் இந்த இன்டர்வியூ நம்ம பேசணும்னு நினச்சேன். ஏன்னா உங்களோட ஒவ்வொரு படங்களுமே வந்துட்டு அந்த கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களோட படங்கள், அதுவும் ஸ்பெசிஃபைடாக ஃபேமிலி என்டர்டைனர் ஸ்கிரிப்ட்ஸ், எக்ஸாம்பிள் கடைக்குட்டி சிங்கமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான படங்கள் பார்க்குறப்போ அந்த ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். இப்போ மாமன் படத்தோட ட்ரெய்லர் வந்தப்பையும் கூட அது ஒரு செலிப்ரேஷன் வந்து பார்க்க முடிச்சது. ஸோ பீயிங் அ பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் மாமன் உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். பிகாஸ் இது என்னென்னா, கடைக்குட்டி சிங்கம் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபீல் இருந்தது. நான் பாண்டியராஜ் சார்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், இது எனக்கு என்னமோ தோணுது, இது சென்சேஷனல் ஹிட் ஆகும்னு. அப்படியாம்மா அப்படின்னு சொல்லுவார். அது ஓவர் கான்ஃபிடென்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஒரு வைப்பு, படத்தோட வைப் வந்து ரொம்ப லைவாக இருக்குது. அது படம் மாதிரி இல்லாமல் எல்லார் வீட்லேயும் நடக்கிற நிகழ்வுகள் மாதிரி இருக்குது. ஸோ எப்போவுமே இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்போவுமே அது எவர் கிரீன் தான். நீங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாலும் 50 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்தாலும் அது வந்து புதுசாகவே பார்ப்பாங்க. முக்கியமாக ரிலேட் பண்ணிக்கிட்டா. ஆமாம், இல்லை நம்ம வீட்லேயும் இப்படி நடந்தது, ஐயோ அங்கே இப்படி கேள்விப்பட்டோமே அப்படின்றது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் டெஃபினெட்லி அ ஹிட். ஸோ இது ட்ரெய்லர் பார்க்கும்போதே எனக்கு தோணிச்சு. ட்ரெய்லரே சென்சேஷனல் ஹிட்டாக இருக்குது. அத்தனை மில்லியன் வியூஸ் எல்லாம் இருக்குது. பை காட்ஸ் கிரேஸ் ப்ராஜெக்ட் இஸ் ஆக்சுவலி பிளெஸ்ட் ப்ராஜெக்ட். பிரசாந்த் வந்து கொஞ்சம் பயப்பட்டு இருக்காரு, அந்த டைரக்டரே. எல்லா பக்கமும் நல்லா இருக்குன்னு ஓவராக சொல்கிறாங்க, பயமாகவே இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேஜ்லேயே அப்படி தான் சொன்னார். நல்ல விஷயங்கள், நல்ல பொருள் நம்ம கையில் எடுத்துட்டா பயப்படவே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். ரைட். ஸோ நீங்கள் பாண்டியராஜ் சாரோட கடைக்குட்டி சிங்கம், இங்கே பிரசாந்த் பாண்டியராஜோட மாமன், ஸோ அவருடைய அசிஸ்டண்ட்டாக இவர் இருந்திருக்கிறார். அண்ட் ரெண்டு பேரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? அண்ட் somewhat அந்த ஃபேமிலி என்டர்டைனர் ஸ்கிரிப்ட்ல நான் கடைக்குட்டி சிங்கம் பண்ணும்போது இவர் இல்லை, பிரசாந்த் கிடையாது. அது முன்னாடி படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ பிரசாந்தோட ஒர்க்கும் எனக்கு தெரியாது. விலங்கு படம் கூட நான் பார்க்கல, வெப் சீரிஸும் நான் பார்க்கல. அவர் ஃபோன் பண்ணிவிட்டு எனக்குமா நீங்கள் தான் எனக்குமா வேணும் அப்படின்ட்டு சொன்னப்போ, இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ, எனக்கு அவங்களுக்கு வந்து கதை சொல்கிறதுக்கும் டைம் இல்லை. ஷூட் போயிட்டுருக்கு, திருச்சியில் போயிட்டுருக்கு. அங்கேருந்து எனக்கு ஆஃபீஸ் கூட எனக்கு இல்லைம்மா, திருச்சியில் தான் எனக்கு ஆஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் மட்டும் சொன்னார். எனக்கு அந்த லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்துடுறேன்ப்பா, மற்ற விஷயம்லாம் நான் பேசவே இல்லை, நான் வந்துடுறேன், அப்புறம் அங்கே வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். அங்கே என்னென்னா, இந்த பிரசாந்தோட அதுக்கு முன்னாடி பாண்டியராஜ் சாரோட ஒர்க் பண்ணினேன். அது நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி கரெக்டாக ப்ரோட்டோகால் எல்லாம் பார்த்து பண்ணுறது. இவர் ஃபஸ்ட் படமாக இருக்கிறதுனால ஸ்பாட்டில் டைலாகு, ஒரு ஸ்கிரிப்டே கிடையாது அங்கே. ஏதோ சும்மா ஒரு ஷார்ட் டிவிஷன் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்கிரிப்ட் வந்து அங்கே ஸ்பாட்டில் டைலாகு, ஸ்பாட்டில் இம்ப்ரூவ் பண்ணுறது, அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஓகே, நைஸ். இந்த படம் பேசுகிற ஒரு விஷயம் வந்து இந்த ஃபேமிலிக்கான ஒரு விஷயம். சென்னையில் வந்து அது கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் டவுன் சவுத்தில் போய் பார்க்குறப்ப அந்த தாய் மாமன் அப்படின்ற அந்த உறவு வந்து
என்ன சொல்றது, ரொம்ப ஒரு மாதிரி க்ளோஸ்லி கனெக்டட், இந்த ஃபேமிலியில ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தாய் மாமன் அப்படின்றது. ஸோ இந்த கதைக்கும் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். நீங்க இதை பாக்குறப்ப எப்படி இருந்தது இந்த ஒரு ஃபீல்? நீங்க சிட்டிக்கு கனெக்ட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க. சிட்டிக்கு வந்தவங்க எல்லாம் அங்கேருந்து வந்தவங்க தானே. ஸோ அந்த தாய் மாமனுங்கிறது ஆக்சுவலி டவுன் சவுத்தில் இந்த தாய் மாமனுக்கு வந்து பயங்கர ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு அம்மா அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானம் தாய் மாமா அப்படிங்கிற ஒரு இதுதான். ஏன்னா என்னோட தாய் மாமனும் அப்படிதான் இருந்தவர். இப்போ இல்லை, அவர் நிறையவே எங்களுக்காக உசுறு கொடுத்து பண்ணுவார். ஸோ அந்த அந்த தாய் மாமன்ன்ற வார்த்தைக்கு எவ்வளவு மரியாதை இருக்குது, எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி, அது எவ்வளோ பொக்கிஷமான ஒரு அன்பு அப்படிங்கிறது வந்து இந்த படம் மூலமாக நல்லாவே புரியும் எல்லாருக்குமே. இந்த காலகட்டத்துக்கு இப்படி ஒரு படம் கண்டிப்பாக தேவைங்க. பிகாஸ் இப்போ சிட்டியில் உள்ளவங்க, டவுன் சவுத்தில் புரியும் எல்லாருக்கும் சொன்னீங்க, சிட்டியில் நியூக்ளியர் ஃபேமிலிஸாக வந்துட்டவங்க, அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு அது இதெல்லாம் அமைய மாட்டேங்குது. பிகாஸ் நம்பர் ஒன், டைம் இல்லை யாருக்குமே. புருஷன் பொண்டாட்டி பசங்க எல்லாம் ஓடுன்னு ஓடுறாங்க, அவங்கவுங்க படிப்புலேயும் அவங்கவுங்க வேலையிலையும். அந்த குரூப்பில் விஷ் பண்ணிக்கிறதோட சரி, ஒரு ஃபேமிலி குரூப்புன்னு வச்சுக்கிறாங்க வாட்ஸ்அப்பில். அந்த குரூப்பில் வந்து ஹாய் அத்தை, ஹாய் மாமா, ஹாய் சித்தப்பான்னு சொல்லிட்டு தான் விஷ் பண்ணிக்கிறாங்களே தவிர அது எல்லாம் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே யாருக்குமே இல்லை. இப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து, இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நெத்தியில் ஆணி அடிச்சு சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த படம். ஓகே ஓகே. அந்த இட்ஸ் அ பியூட்டிஃபுல் படம். தாய் மாமன் மட்டும் இல்லை, இதில் எல்லா உறவுகளும் அப்படி காட்டியிருக்காரு பிரசாந்த். அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் 1993 சம்மரில் கிழக்கு சீமையில நீங்கள் ஒர்க் பண்ண போது, அதுவும் கிட்டத்தட்ட அது வந்து என்ன ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் பாண்ட். இங்கேயும் ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்ட் இருக்குது, பட் அதை தாண்டின ஒரு உறவாக தான் இந்த தாய் மாமன் உறவு அப்படின்றது வருது. ஸோ உங்களுக்கு அது எங்கேயாவது ஃபீல் ஆச்சா, நம்ம இந்த மாதிரியான படங்கள் நம்ம பண்ணோம், அந்த கிழக்கு சீமையிலுடைய ஃபீல் இதில்? இல்லை, அந்த எதுக்குமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இந்த படம் பார்க்கும்போது, நான் படம் பார்க்கல, நான் டப்பிங் பண்ணும்போது மட்டும் பார்த்தப்போ நான் உள்ளேயே போயிட்டேன். நான் அதுக்குள்ளே அதுக்குள்ளே வாழற மாதிரியே அது ஃபீல், தவிர எனக்கு எந்த படமும் ஞாபகம் வரல. யூ கான்ட் கம்பேர் திஸ் டு எனி ஃபில்ம். முன்னாடி வந்த படம் அந்த படம் போல இருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது. இது வந்து அவ்வளவு நல்ல ஒரு கலவை இது. ஆமாம் சிஸ்டர், அதாவது பாசமலர் அப்படின்றது அப்படின்னு ஒரு படம், கிழக்கு சீமையிலன்னு ஒரு படம், அது எல்லாமே அதோட செப்பரேட் பேசக்கூடிய விஷயங்கள் தான். பாசமலருக்கு அப்புறம் ப்ராபபிளி இந்த படம் பேசப்படும். ஓகே, அவ்வளோ நல்ல பாண்ட் வந்து காட்டியிருக்காங்க, அந்த பிரதர் அண்ட் சிஸ்டர் பாண்டு காட்டியிருக்காங்க. எனக்கு நேற்றுக்கு ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான், இந்த படம் பார்க்குறதுக்கு கேபி சார் இல்லையே அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஓகே, ஏன்னா அவர் இந்த மாதிரி படம் பார்த்துருந்தாருன்னு வச்சுங்களேன், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும், அதாவது எடிட்டிங்க்கும், டைரக்டருக்கும், ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒருத்தரை விடாமல் அவர் வாழ்த்து மடல் எழுதுவார். எப்போவுமே ஒரு லெட்டர் மாதிரி எப்போவுமே எழுதுவார். தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி ஃபோன் போட்டு பேசுவார். ஓகே, நான் கேபி பேசுகிறேன், இந்த படம் பார்த்தேன் அப்படின்னு. நமக்கெல்லாம் எந்திரிச்சு நின்று ஹலோ சார் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு இது இருக்கு. அவர் இல்லையே, நான் நேற்றுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இந்த படம் பார்க்குறதுக்கு என்னோட குருநாதர் இல்லையே, என்ன எத்தனை லெட்டர்ஸ் எழுதிருப்பார் இவருன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் வந்து, அந்த மியூசிக்கும் சரிங்க. ஃபஸ்ட்டு படம் இருக்குது, தமிழ் டெபியூ, கேரளா மியூசிக் டைரக்டர். என்னமா பண்ணியிருக்காருங்க, சோல்ஃபுல்லாக இருக்கும் மியூசிக்கு. எடிட்டிங் சரி, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் சரி, ஆர்டிஸ்டோட காஸ்டிங் நீங்கள் பார்க்கணும். ஒருத்தரோட சின்ன சின்ன கேரக்டர்லேருந்து டெய்லர் மேடாக இருக்கும். அந்த மாதிரி அமைஞ்சது இந்த படத்துக்கு. திருப்பி நான் கடைக்கு டிசிஷனுக்கே போகிறேன், பிகாஸ் அதில் சூரி சாரோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த சூரியும் இப்போ இருக்க சூரியும் உடைய ஒரு ஜேர்னி எங்களால் பார்க்க முடியுது. நீங்கள் பார்க்குறப்ப எப்படி அது இருக்குது? அந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப காம்பினேஷன் இல்லை அவரோட. கிளைமேக்ஸில் மட்டும்தான், அந்த கிளைமேக்ஸோட சீனே என்னோட இது தானே வரும். ஸோ அப்போ தான், அன்றைக்கி தான் நான் பார்த்தது. பட் ரொம்ப அன்பானவர். நம்ம வீட்டுக்கும் குழந்தைங்களோட ஒய்ஃப் மகாவோட எல்லாம் வருவாங்க அப்போது. ஸோ வெரி என்ன சொல்கிறது, ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்க மாட்டார் அவர். ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்க மாட்டாருங்க. ஒரு சர்வசாதாரணமாக ஒரு சகஜமாக இருப்பாங்க பாருங்கள். சும்மா அப்போ நீங்கள்லாம் இருக்கீங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு
ஒரு பர்சன் அவர். ஓகே. ஸோ இதில் வந்து ஒரு இயல்பாகவே வருது அவருக்கு. ஒரு ஒரு தாய்மாமன் நடிப்பாக இருக்கட்டும், அந்த காமெடியாக இருக்கட்டும், அவர் வந்து ஸ்பான்டேனியஸாக இருப்பார். அவர் ஹியூமரஸ் ரொம்ப ஜாஸ்தி அவருக்கு. நிஜ வாழ்க்கையிலும் சரி, டக்கு டக்குன்னு பேசுவார், கவுண்டர் கொடுப்பாரு. ஸோ அது லைவாக இருக்குது. அது கற்றுக்கிட்டு பேசுகிறதோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு பண்ணுறதோ எல்லாம் கிடையாது. நான் அங்கே வாட்ச் பண்ணப்போ அப்படி தான், அந்த படம் பார்க்கும்போதும் அப்படி தான் நினச்சேன். இந்த படத்தில் நல்ல காம்பினேஷன் எங்களுக்கு, ரொம்ப நல்ல காம்பினேஷன் எனக்கு. இன்ஃபேக்ட் இந்த கதை சூரி சாரோட கதை. ஆமாம், சூரி சாரோட கதைன்னா இன்சிடென்ட்ஸ் அவர் கிட்டத்தில் பார்த்த இன்சிடென்ட்ஸ் போல். அது வந்து பிரசாந்த் கிட்ட சொல்லும்போது அவர் இது வேறு ஏதோ கதைக்காக போனார் போல். ஸோ இப்படி பண்ணால் நல்லா இருக்குமென்னு சொல்லிட்டு அவர் சரி நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி இப்படி 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 டெவலப் ஆகிட்டு அவர் கிட்டத்தில் பார்த்த சில கேரக்டர்ஸ். ஆனால் ஒண்டர்ஃபுல் ஸ்கிரிப்டுங்க, பிரில்லியன்ட் ஸ்கிரிப்ட். இது ப்ரொடியூசரும் ரொம்ப நல்லா வந்து அவர் ஏன்னோ எல்லாரையும் ஒரு அந்த ஃபேமிலி மாதிரியே அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தார். அது நாங்கள் எல்லாமே அப்படி தான் இருந்தோங்க. இட் வாஸ் ஒண்டர்ஃபுல். இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல்ட். அந்த மாதிரி. அண்ட் இன்னொரு பக்கம் கீதா கைலாஷ் மேம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, கேபி சாருடைய டாட்டர்லாம். ஸோ நீங்கள் உங்கள் ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி மேம்? யா, ஷீ இஸ் நான் மின்பிம்பங்களில் அவங்க ப்ரொடியூசராக இருக்கும்போது, இன்ஃபேக்ட் நான் படிப்புக்காக அப்ராடெல்லாம் போனதுக்கப்புறம் நமக்கும் அந்த நடிப்புக்கும் சம்மந்தமே இல்லையே. நான் இந்த அளவுக்கு பேர் கொஞ்சம் அப்படி வாங்குவேன்னு எனக்கும் தெரியவே தெரியாது. படிப்புக்கே அப்படியே போனதுக்கப்புறம் நான் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சென்னை வந்தப்போ இன்ஃபேக்ட் லெனின் சாரோட சீரியல் 30 கோடி முகங்கள்னு சொல்லிட்டு தூர்தர்ஷன் சேனல்ஸ் எல்லாம் இல்லை அப்போது. தூர்தர்ஷனுக்கு பண்ணும்போது தான் மின்பிம்பங்கள் கீதாமா தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி கடவுளுக்கு கோவம் வந்தது அப்படின்னு சார் சொன்னார். இது மாதிரி நிச்சயமாக பண்ணால் நல்லாயிருக்கும், இட்ஸ் கீ ரோல், சென்டர் பாயிண்ட் சப்ஜெக்ட் அது அப்படின்னு சொன்னோடனே அப்போ தான் எனக்கு ஐ ஹேட் அ நியூ பார்ன் பேபி. நான் சொன்னேன் இல்லைப்பா நான் பண்ணுறதா இல்லை அப்படின்னு. இல்லை நீ பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போத்துலேருந்து வி ட்ராவல் நிறைய ராஜ் டிவியில் மேக்ரோ தொடர்கள் பண்ணும்போதெல்லாம். ஷீ இஸ் அ ஒண்டர்ஃபுல் சோல். அவங்களும் நிறைய பண்ணுறாங்க இப்போது, இந்த படத்தில் இருக்காங்க. வெரி வெரி நேச்சுரல் ஆர்டிஸ்ட். கிரேட் மேம். அண்ட் ராஜ்கிரண் சாரோடையும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்க. லாங் டைம் நீங்கள் அவரோட நடிக்கணும்னு ஒரு ஆமாம், ரொம்ப நாளாக எனக்கு அவரோட பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸில் அவரை பெர்ஃபார்ம் பண்ணும்போது இவங்களோட காம்பினேஷனில் நம்ம நடிக்கலையே அப்படிங்கிறது தோணும் ஒன்று இல்லை, ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் தோணும் இல்லை. அது எனக்கு எப்போவுமே இருந்தது அவரோட படங்கள் பார்க்கும்போது, அமையலை. ஸோ இது ராஜ்கிரண் சாரோட பேர் ப்ளஸ் சூரி ஹீரோன்னு சொல்லும்போது நான் எதையும் யோசிக்கலை, நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்ட்டு. ஐ ஜஸ்ட் ஐ நோ இட்ஸ் கோயிங் டு பி அ பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட். அண்ட் முக்கியமாக எல்லாருமே பேசுறது இந்த லட்டு பற்றி தான் வந்து ஃபுல்லாக லட்டு பற்றி. ஆமாம், நான் தான் அன்றைக்கி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எல்லோரும் லட்டு பற்றி பேச ஆரம்பித்தாங்க. இந்த பையன் பேர், அவன் பார்க்குறதுக்கும் லட்டு மாதிரியே இருப்பான், அவன் நடிப்பும் லட்டு மாதிரியே இருக்கும், அவன் ஒரு பேச்சும் முத்து பேச்சு லட்டு மாதிரி பேசுவான். வெரி அஃபெக்ஷனேட் பாய். அப்பப்பா என்ன டேலண்ட் அந்த பையனுக்கு அந்த வயசுலங்க. ஆனால் அவனை உட்கார வச்சு ஷார்ட் பண்ணுறது ஒரு டைமில் மூட் அவுட் ஆகிட்டா ரொம்ப கஷ்டம். ஓகே, குழந்தை தானே. ஆனால் ஈ கோஆப்ரேட்டட் அ லாட். வெயில்ல அந்த வேர்வேல ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கான். போனோன்னு தெரிஞ்சதா டேரக்டரோட பையன் தான் அப்படின்னு தெரிஞ்சதா இல்லை லேட்டர் வந்து உங்களுக்கு? இல்லை, இன்ட்ரடியூஸ் போன உடனே தான் எனக்கு தெரிஞ்சது நிறைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைஸ், நல்லா பண்ண வச்சிருக்காரு. டப்பிங் அப்படி பேசியிருக்கானா, டப்பிங் தியேட்டரில் சொன்னாங்க. ஓகேம்மா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பையன் மாதிரி பேசியிருக்கான் அப்படின்னு. மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்குது அந்த பையனுக்கு. பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்டாக அள்ளுவான். லுக்கிங் ஃபார்வர்ட். கண்டிப்பாக எங்களுக்குமே இந்த படம் இந்த ப்ராமிசிங்கான ஒரு ஜோனில் இருக்குது. இந்த ஸ்டோரியை தூக்கிட்டு போகிறது அந்த பையன் தாங்க. கண்டிப்பாக எஸ், அந்த பையனை வச்சு தான் கதை முன்னாடி பின்னாடி நகருது. இந்த ஹீரோ இன் எவ்ரிதிங் படத்தில். Great man. And one memorable thing from the shooting spotல இந்த மாதிரி மாமன், இந்த மாமன் ஷூட்டிங் ஸ்பாட்லையா என்னை கேட்டால் எவ்ரி டே வாஸ் மெமரபிள் தேர். பிகாஸ் அந்த நம்ம பண்ணும்போதே வந்து காமெடியாக இருக்கும், எங்களுக்கு சிரிப்பாக வரும், ஆனால் சீரியஸான டைலாக்ஸ் அந்த மாதிரி. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு.
ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த சூரியோட ஒரு சீன் பண்ணினேன். ஸோ அது நீங்கள் படம் பார்க்கணும், நான் சொல்ல மாட்டேன். ஓகே. ஸோ வண்டர்ஃபுல். நான் சொல்கிறேனே, இந்த படத்தில் நான் ஃபீல் பண்ண ஒரு பாண்ட் எனக்கு எந்த படத்துலையும் நான் ஃபீல் பண்ணலைன்னா, ஓகே. இட் வாஸ் எவ்ரிபடி வாஸ் ஸோ நேச்சுரல் தேர். நான் பெருசு நான் சின்னது அப்படி இல்லாமல், அந்த ஒரு ஃபீலே இல்லாமல், அங்கே அந்த மாமன், அங்கே அங்கே அந்த மதினி, அங்கே ஒரு அண்ணன், அங்கே ஒரு இது, அப்படி தான் இருந்தோமே தவிர நோபடி பிஹேவ் லைக் ஆர்டிஸ்ட். அது 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 வரல, என்னன்னு தெரியல. கிரேட் கிரேட் மேம். பாதி பேர் ஊர்க்காரங்க. அதுக்குள்ள அங்கே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. பாதி பேர் ஊர்க்காரங்களா இருக்கிறதுனால ரொம்ப தத்ரூபமா இருந்தது. ஓகே. ரொம்ப தத்ரூபமா இருந்தது. நைஸ் நைஸ். இன்ஃபேக்ட் இப்போ திருப்பி இந்த ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸ்க்கான ஒரு பீக் வந்து நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், இப்போ மாமன் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஒரு டைம் பீரியட்ல வந்து பேக் டு பேக் ஆக்ஷன்ஸ், கமர்ஷியல்ஸ் அண்ட் ஃபைட் ஃபிலிம்ஸாக வந்துட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் கேப்டன் மில்லராக இருக்கட்டும், மாதிரி இப்போ திருப்பி இந்த ஃபேமிலி ஸ்கிரிப்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது ஆஃப்டர் லாங் கேப்? ஃபேமிலி ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் அது இந்த மாதிரி ஒரு த்ரில்லரு, பேய் படம், இந்த மாதிரி ஒரே ரத்தம் கொலை அந்த மாதிரி இருக்கிற டைமில் இப்படி ஒரு படம் வந்தால் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக. அதுவும் சில பேருக்கு தேவைன்னு வச்சுக்கோங்க. மசாலா ஃபிலிம்ஸ் ஆல்சோ சம்டைம்ஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட். நிறைய பேருக்கு ஆக்ஷன் பிடிக்கும், சில பேருக்கு த்ரில்லர் பிடிக்கும், சில பேர் காமெடி ஜோனர் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஜோனர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஒரு சில பேருக்கு எனக்கு த்ரில் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி மசாலா படங்கள் ஓகே. பட் ஒரு சில படங்கள் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஏன் இவ்வளோ செலவு பண்ணி ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க, இதில் 4 படம் எடுத்துருக்கலாமே, 5 சின்ன சின்ன படம் எடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணும். வேஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு தோணும். அது கொஞ்சம் ஒரு சில டைமில் எப்படி தான் இந்த டிஸ்கஷனில் உட்காடுறாங்க ஒரு கண்டென்ட் இல்லாத ஒரு சப்ஜெக்டில் அப்படின்னு தோணும். இப்போ வந்துங்க தியேட்டரில் இருக்கிற அத்தனை பேரும் இயக்குனர்கள், அத்தனை பேரும் ஒளிப்பதிவாளர்கள். நம்ம கையில் மொபைல் இருக்கிறதுனால யாரையும் இப்போ ஏமாற்ற முடியாது. ஒரு ஃபார்முலா படம்லாம் எடுத்தால் யாரும் பார்க்குறதும் கிடையாது. இப்போ அவங்களே கண்டுபிடிச்சிடறாங்க, இப்படி கண்டுபிடிச்சிடறாங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த கண்டென்ட்டாக எடுத்தாக்கா இது எப்பவும் புதுசாக இருக்கும். இந்த ஃபேமிலிங்கிறது எந்த கோணலில் எடுத்தாலும் சரி. இப்போ நான் சமீபத்தில் பார்த்த பார்க்கிங் படமாக இருக்கட்டும், அப்புறம் நூடுல்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன். ஐயோ என்ன எப்படி சின்ன வீட்டுக்குள்ளேயே ஒரு 4 செவத்துக்குள்ளற அந்த மதன் மதனுங்க அது காணாமல் போச்சு. நம்மெல்லாம் மலையாளத்துலலாம் இப்போ படம் எடுக்கிறாங்களா, தமிழ்லையே இப்படி எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. எடுத்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்களே, அதுதான் எனக்கு ரொம்ப வலிக்கும். அந்த அந்த நூடுல்ஸ் படம் பார்த்துட்டு நான் எந்திரிச்சு நின்று கை தட்டினேன். அப்படி ஒரு படமாக இருந்தது. ஆனால் வந்தது தெரியாது, போனது தெரியாது, ஒரு பைசா ரெவென்யூ பார்த்துருக்க மாட்டாங்க. அது முடங்கி போச்சு. அது லாஜிஸ்டிக்ஸு பிளானிங்காக இருக்கட்டும், தியேட்டர்ஸ் இல்லாமல் போனதாக இருக்கட்டும், பப்ளிசிட்டி சரியாக பண்ணாமலாம் இருக்கட்டும், என்னமோ நடந்து அப்படி. அந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணணும், வரணும், ஆட்கள் வரணும். கண்டிப்பாக. ஆனால் அடுத்து உங்களோட லைனப்ஸில் நிறைய படங்கள் இருக்கு ரிலீஸில். அதை பற்றி நம்ம சின்னதாக என்னென்ன படங்கள்? இந்த சுதாகர் கோபி அவங்களோட படம் ஓ காட் இட்ஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஒரு படம். அதில் ஒரு வித்தியாசமாக நடிச்சிருக்கேன். டீசல் அப்படின்ற ஒரு படத்தில் ஆமாம், அதில் ஒரு ஹோம் மினிஸ்டர் மாதிரி ஒரு டைரக்டருக்காக ஜஸ்ட் 1 day ஒர்க் தான் பண்ணியிருக்கேன். 1 day ஒர்க்கில் நான் எப்பவும் பண்ண மாட்டேன். பட் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ஒரே மாதிரி வரக்கூடாதுங்கிறதுனால அந்த ஒரு ஹோம் மினிஸ்டர் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் டிஎன்ஏன்னு ஒரு படம், ஆமாம் அதர்வா படம், அது ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கு. அப்புறம் வெற்றிமாறன் சாரோட மனுஷின்னு கோபி, ஆமாம் ஆண்ட்ரியாவோடது, அது ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கு. ஒரு 7-8 படம் ரிலீஸ்க்கு இருக்கு. அப்புறம் பெருகுடி. ஆமாம். ஸோ ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே நீங்கள் யூனிக்காக சூஸ் பண்ணுறீங்க. ஸோ யூ சூஸ் த ஸ்கிரிப்ட் ஆர் ஸ்கிரிப்ட் சூசஸ் யூ? ஐ திங்க் ஸ்கிரிப்ட் சூசஸ் மீ அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கிரிப்ட் சூசஸ் மீ, ஸ்கிரிப்ட் டிமாண்ட்ஸ் மீ சம்டைம்ஸ் அப்படின்ட்டு தான் வராங்க. பை காட்ஸ் கிரேஸ் என்றைக்குமே நான் வந்து பிஸியாக இருக்கணும், நிறைய படங்கள் பண்ணணும்னு நினச்சது கிடையாது. அதான் எப்போவுமே என்னோட டேக்லைன் நான் சொல்லுவேன், வர்ற எல்லா படங்களும் ஒத்துக்கிறது இல்லை, வர்ற நல்ல படங்கள் விடுறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் எங்களால் உங்களையும் நல்ல நல்ல ரோல்ஸில் பார்க்க முடியுது எல்லா படங்களையும். ஒரு டைப் காஸ்ட் மாதிரி ஆகிடா கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப இதுவாக இருக்கேன். நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கணும், நிறைய ஏன் பண்ணுறதில்லன்னு கேட்குறாங்க.
ஆஸ் அ உமன் இட்ஸ் டிஃபிகல்ட் டு அம்மா கேரக்டர் வந்து அம்மா Balance. கேரக்டராகவே போயிடுது ஆமாம் இருக்கும். அம்மா கேரக்டர் பண்ணுறேன், எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பாடி லாங்குவேஜஸோட பண்ணிகிட்ருக்கேன். டைப் காஸ்ட் இது வரைக்கும் ஆகலை. Yes. நான் ஒருவேளை ரொம்ப கேப் எடுத்துட்டு வரிசையாக பண்ணாமல் அப்பப்போ தலை காட்டுறதுனால ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறேனோன்னு தோணுது எனக்கு. கிரேட் மேம். ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ. ஸ்டீல் ஆகாமல். கண்டிப்பா மேம். ஆமா, தேங்க்ஸ். ஆமா. ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர் பிகாஸ் மாமனுடைய ரிலீஸ் முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறீங்க, ராஜ்கிரண் சரோட பேரா பண்ணிருக்கீங்க. அண்ட் இந்த படம் இந்த வருஷத்துல ரொம்ப முக்கியமான படமா இருக்க போகுது. பிகாஸ் கண்டிப்பா செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு நேரம். இன்னைக்கு வந்து நம்மளுடைய லைஃபே வந்து ரொம்ப டெக்னாலஜியா போயிடுச்சு. ஃபோன் அடிக்ஷன், டிவி அடிக்ஷன், ரொம்பங்க அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே தான். இப்போ இந்த படத்தில் இந்த லட்டு பையன் இருக்கான் பாருங்க, 24 hours அவன் ஃபோன்லேயே இருக்கான் படம் பார்த்துக்கிட்டு. நான் சொல்லுவேன் எப்போவுமே கண்ணாடி போட வேண்டி வரும், அப்புறமா தூரமாக போய் வைப்பான். ஸோ இட்ஸ் லைக் தட். அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. ஒரு அது இல்லாமல் இருக்க முடியாமல் இருக்காங்க. யா, சோஷியல் மீடியா இஸ் சம்திங் விச் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஃப்யூச்சர் சில்ட்ரன்ஸ் பசங்களை நினைக்கும் போது பயமாகவே இருக்குது. கோல்டன் பீரியட் நமக்கெல்லாம் இருந்தது, எங்களுக்கெல்லாம் இருந்தது. ஒரு உறவுகளாக இருக்கட்டும், ஒரு ட்ராவலிங்காக இருக்கட்டும், ஒரு பாண்டாக இருக்கட்டும். இப்போது ஒரு ஊருக்கு போனோன்னு வச்சிங்களேன், ஊருக்கு போய் நம்ம அப்போது இறங்கி லெட்டர் போடுற வரைக்கும் வந்து ஒரு எதிர்பார்ப்புன்னு இருக்கும். இப்போ ஊருக்கு போகிறாங்கன்னா காட்பாடியில் இறங்கிட்டேன், பெரம்பூர் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு காமெண்ட்ரி மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது, வரும்போதும் ஊருக்கு போனாலும் இமோஷன் இல்லை, வராங்கன்ற சந்தோஷமும் இல்லை. அப்படி போயிட்டு இருக்க உலகம். கொஞ்சம் கம்மி பண்ணணும். இந்த சென்ஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூருங்கிற மாதிரி பெரியவங்க தான் இதை வந்து கொஞ்சம் மானிட்டர் பண்ணி குழந்தைங்களை வந்து வைக்கணும். கண்டிப்பாக. ஏன்னா முக்கியமாக இந்த படம் பேசுகிற விஷயம் வந்து ஃபேமிலி உடைய ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது. இன்றைக்கி நம்ம பேசுகிற சென்னையில் வந்து எல்லாருமே மூவ் ஆகி இங்கே வந்துட்டாங்க. இந்த ஃபேமிலி எமோஷன்ஸ்ன்றது குறைஞ்சிருச்சு. மேபி இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் குழந்தைகள் என்னுடைய தாய் மாமா யாரு, தாய் மாமா பார்க்கணும், சொந்த வீட்டுக்கு இவங்க கண்டிப்பாக நினைப்பாங்க. ஒவ்வொரு தாய் மாமனும் அந்த மாதிரி இருக்கிற தாய் மாமனுங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், கெத்தாக இருக்கும், ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. செய்யாத தாய் மாமனுங்களுக்கு நம்ம இப்படி செய்யலையே அடடா அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு அக்காவும் தங்கச்சியும் கேட்கும், ஏய் நீ என் குழந்தைகள் இப்படி பண்ணியாடா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த கேள்வி வந்ததுனால இந்த படத்துடைய பெரிய வெற்றி தான். அதோட வெற்றியே அதுதான். கண்டிப்பாங்க. கிரேட் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வண்டர்ஃபுல் டைம் மேம். அண்ட் படத்துக்கான வாழ்த்துக்களும் கூட. இனி வரக்கூடிய படங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். பாருங்க, படம் பாருங்க, தியேட்டரில் போய் பாருங்க. ஏன்னா இது விஷுவலாகவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த கையில் பார்க்காம டிவியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். குடும்பமாக போய் பாருங்கள். கடைக்குட்டி சிங்கமும் அப்படி தான் பார்த்தாங்க. எல்லா ஃபேமிலிஸும் கிளம்பி போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஊரில் எல்லாம் முக்கியமாக கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். யூ வில் டெஃபினெட்லி என்ஜாய் த ஃபில்ம். டெஃபினெட்லி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச்.